வணக்கம். மக்களின் பங்களிப்பை முதன்மையாக கொண்ட மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், திராவிட இயக்கங்கள் தமிழை ஆங்கிலத்திடம் அடகு வைத்து விட்டன என்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ். இன்னொரு புறம் மீண்டும் ஓர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கி விடாதீர்கள் என்று திமுக தரப்பிலிருந்து மத்திய அரசை எச்சரிக்கின்றனர். மொழி பிரச்சனையில் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் எதிர்பார்த்தது என்ன, இப்போது நடந்து கொண்டிருப்பது என்ன? தமிழ் பின்னுக்கு சென்று ஆங்கிலம் அரியணையில் இருக்கிறதா? ஆங்கிலத்தை இறக்கிவிட்டு மீண்டும் இந்தி ஏற துடிக்கிறதா? அல்லது இரண்டையும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறதா தமிழ்? இதற்கு பொறுப்பாளிகள் யார்? விவாதிக்கவிருக்கிறோம். பங்கு பெறுவோர் அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் திரு ராமசாமி, பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த பசுமை தாயகம் திரு இரா அருள், மூத்த ஊடகவியலாளர் திரு மணி மற்றும் கோவை அரங்கிலிருந்து சுதாகர், சிவா என்ற 2 நேயர்கள், திருச்சி அரங்கிலிருந்து மருதுபாண்டி மற்றும் சீனிவாசன், மதுரை அரங்கிலிருந்து ஜெகநாதன் மற்றும் அரவிந்த்குமார் என மொத்தம் 6 நேயர்கள் கேள்விகளை தொடுக்கவிருக்கின்றனர். அனைவருக்கும் வணக்கம். திரு அருள், ராமதாஸ் அவர்களின் கூற்று என்ன? விரிவாக சொல்லுங்க, பிறகு விவாதிக்கலாம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து இன்றைக்கு 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழை காப்பாற்ற வேண்டும், இந்தி திணிப்பை தடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும், தமிழை காப்பாற்ற வேண்டும் வளர்க்க வேண்டும் என்கிற இன்னொரு நோக்கமும் கூறப்பட்டது. ஆனால் இப்போது நிலைமை என்ன? இப்போது தமிழ் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியை தடுக்கிறேன் என்ற பேரில் தமிழ் அடகு வைத்து தமிழ்நாட்டிலே ஆங்கிலம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அன்றைக்கு அந்த வெற்றியை நீங்க மறுக்கல. இந்திய எதிர்ப்பு என்பது ஒரு வெற்றி என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் இந்திக்கு பதிலாக ஆங்கிலம் வந்திருக்கிறது. அந்த காலத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், ஆங்கிலம் என்பது ஒரு வேலியாக இருக்க வேண்டும், வேலியாக இருந்து இந்தியை தடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் தமிழ் பழமொழிகள் கூறப்படுவது போல வேலியே பயிரை மேய்ந்த கதையாக இன்று தமிழை ஆங்கிலம் மேய்ந்து விட்டது. நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகள் இன்று ஆங்கில வழிக்கல்வியில் பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. தமிழ் ஒரு கட்டாய பாடமாக கூட இன்று வரை இல்லாத நிலைமைதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழை படிக்காமலேயே ஒருவர் தமிழ்நாட்டு பள்ளிகளில் படித்து பட்டம் பெற முடியும் என்கிற நிலைமை இங்கே இருக்கிறது. எனவே திராவிட கட்சிகள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த நாட்டிலே தமிழை வளர்க்கப் போகிறோம் என்று கூறிக்கொண்டு வந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகும் அவர்கள் தமிழை வளர்ப்பதற்கு எதுவும் செய்யாமல் தமிழை அழித்து அந்த இடத்திலே ஆங்கிலத்தை வளர்த்திருக்கிறார்கள். அழித்து ஆங்கிலத்தை வளர்த்திருக்கிறார்கள். நிச்சயமாக. அப்ப அதுக்கு ஒரு உள்நோக்கம் இல்லாம செய்ய முடியாது. என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? உள்நோக்கம் என்றால், திராவிட இயக்கத்துக்கு உண்மையிலுமே தமிழ்நாட்டையும் தமிழர்கள் மீதும் அக்கறை இருந்ததா, தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருந்ததா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. இவர்கள் தமிழை வளர்க்காமல் ஒரு மாற்று மொழிகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதும், ஆங்கிலத்தை திணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரியும். அத்தனை மாணவர்களை போராட்டத்தில் உயிரிழந்தது செஞ்சது எல்லாமே ஒரு உள்நோக்கத்தோட தான் சொல்றீங்க. ஆங்கிலத்திற்காக சொல்றீங்க, தமிழுக்காக இல்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போது என்ன முடிந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். அதாவது அவர்கள் அன்று கூறியது என்ன, இன்று 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருப்பது என்ன, தமிழ் இருக்கிறதா என்பதுதான். உங்க மறுப்பு என்ன? தம்பி அருள் 2 விஷயத்தை சொல்றாரு. 65ஆம் ஆண்டு நாங்கள் போராட்டம் நடத்திய பொழுது இந்திய ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது என்பதை எதிர்த்து தான் போராட்டம் நடத்தினோம், ஒன்று. ஆனால் அருள் என்ன பண்றார், ஆட்சி மொழியிலிருந்து பயிற்று மொழிக்கு ஜம்ப் பண்ணிடுறார். பயிற்று மொழி இன்னைக்கு தமிழா இல்லை, ஆங்கிலம் அதிகமாக இருக்குது, ஆங்கிலத்திடம் தமிழை அடகு வைத்து விட்டார்கள்னு. இது ரெண்டும் பிரிச்சுக்கணும். பயிற்று மொழி வேற, ஆட்சி மொழி வேற. 65 நாங்கள் போராட்டம் நடத்தினது இந்தி ஆட்சி மொழியாக இருக்கக்கூடாது, இந்தி மட்டுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. கான்ஸ்டியூஷனில் என்ன சொன்னிச்சு, 65 ஜனவரி 26க்கு பிறகு இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதை எதிர்த்து தான் போராட்டம் நடத்தினோம். அறிஞர் அண்ணா அவர்கள் அதை எதிர்த்து தான் சட்டம் கொடுத்ததற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கினார். 63ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி மொழி சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. இங்கிலீஷ் மே கண்டினியூ ஆஃப்டர் 26 ஜனவரி 1965 என்று கொண்டு வந்தார்கள். அதை செல் என்று மாற்றாத காரணத்தினால் போராட்டம் தொடர வேண்டி வந்தது. அப்படி 65ஆம் ஆண்டு நாங்கள் ஆட்சி மொழியை தான் போராட்டம் நடத்தினோமே வெளியே பயிற்று மொழிக்காக இங்கே போராட்டம் பண்ணல. அதன் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்து அதுக்கப்புறம் 67, 68 திமுக ஆட்சிக்கு வந்த அப்படின்னா நான் அப்போ பச்சைப்பன் கல்லூரியில் இருந்தேன். அப்போவும் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதனுடைய விளைவாக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க.
இந்த 63ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டத்தை திருத்தி இங்கிலீஷ் செல் கண்டினியூஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த காரணத்தினால தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கிலீஷ் ஆட்சி மொழியாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஆட்சி மொழியை பற்றி உள்ள பிரச்சனை. அவங்க கேட்கிறது, இவ்வளவு காலமா ஆண்டார்களே, எங்க போயிட்டு தமிழ்? அதான் இவ்வளவு கேள்வி போல எனக்கு தெளிவாக தெரியணும். ஆட்சி மொழியை பற்றி பேசுறாரா, பயிற்று மொழியை பற்றி பேசுறாரா? நீங்களே சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதா? பேராசிரியர்கள் இந்தியாவில் இந்திக்கு பதிலாக ஆங்கிலமும் ஒரு ஆட்சி மொழியாக இருக்கிறது என்கிற கருத்தை கூறுகிறார்கள். நாங்கள் கேட்பது, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இன்றைக்கு இருக்கிறதா? ஆட்சி மொழி சட்டம் என்று காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தமிழை வளர்க்க இந்த கட்சிகள் என்ன செய்தது? தமிழை காப்பாற்ற இந்த கட்சிகள் என்ன செய்தது? குறைந்தபட்சம் தமிழ் நீதிமன்றத்தில் ஒரு மொழியாக இல்லை, ஆட்சி நடவடிக்கைகளும் ஒரு மொழியாக இல்லை, சாதாரண தெருவில் இருக்கிற பெயர் பலகைகளோட தமிழ் இல்லை, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்னவர்கள் இன்று எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்கிற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த 50 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கங்களிடம், திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் ஒரு உருப்படியான மொழிக் கொள்கை இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்ன மொழி தேவை, இங்கு எந்த விதமான மொழிக் கொள்கை தேவை என்கிற ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமோ அல்லது அதை பற்றி புரிதலோ அதற்கான ஒரு நிலைப்பாடு அவர்கள் இல்லை என்பதுதான் இருந்து. திருமணி, இந்த 2 வாதங்கள் நீங்க எப்படி பார்க்க? இல்லை, டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கருத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவருடைய நோக்கம் உயர்வானது. அவர் இன்னைக்கு சட்டம் இயற்றணும், 10ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக பயிற்று மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றணும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா அருள்? நான் சொல்றது அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவர் கரெக்டா தான் சொல்றாரு. ஆனால் நாம் இப்ப ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஆட்சி மொழிக்கும் பயிற்று மொழிக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாதித்தது என்பது இப்ப நான் கடந்த 2 ஆண்டுகளாகத்தான் இந்த இந்தி மொழி போராட்டம் பற்றிய, இந்திக்கு எதிரான போராட்டம் பற்றிய விஷயங்களை படிக்கும் பொழுது என்னுடைய கருத்திலே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குது. அவங்க உண்மையிலேயே அன்னைக்கு அவங்க அந்த போராட்டத்தை அவங்க நடத்தலைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட சமூக சூழலே வேற மாதிரி தான் இருந்திருக்கும். நீங்க ஆங்கிலத்தை இந்திக்கு மாற்றாக அவர்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தால் கூட அதுதான் இன்று நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் திரும்பி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருக்கிறார்கள். அந்த பணியை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அண்ணா திமுக அரசியலோட நம்ம போட்டு குழப்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுலதான் சிக்கலே வருது. அப்புறம் ஆட்சி மொழி என்பது வேறு, பயிற்று மொழி என்பது வேறு. இந்த பயிற்று மொழியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாரிசுகள் தானே வழி ஆண்டுட்டு வர்றாங்க. நிச்சயமாக. ஆனா ஏன் குழப்பிக்க கூடாது? ஆட்சி, அதுதான் சொல்றேன், பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அவர்கள் பதவிக்கு வந்தார்கள், 67 வந்தார்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள். ஆட்சி மொழியும் பயிற்று மொழியும் குழப்பிக்கிறாரு. ஆட்சி மொழி அது சரியாக திராவிட இயக்கங்களுடைய மொழிக் கொள்கை என்ன? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இவர்கள் எந்த விதமான மொழிக் கொள்கையை தமிழ்நாட்டிற்காக வைத்திருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சொல்றேன். இல்ல, இப்ப நான் என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய சிக்கலை நம்ம அதை வேற மாதிரி தான் பார்க்கணும். கமர்ஷியலைசேஷன் வரும்பொழுது உங்களுக்கு லாபத்துக்கோசரம் அவங்க ஏகப்பட்ட காரியங்களை தனியார் கல்வி நிறுவனங்கள் செய்யறாங்க உங்களுக்கு. ஆகவே அதுல நம்ம அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் போக வேண்டியிருக்கு. இப்ப டாக்டர் ராமதாஸ் அவருடைய கருத்திலே கூட என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சரியா தான் சொல்றாரு. ஆனா அது சட்டம் போட்டு செய்ய முடியுமான்றதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சிவில் சமூகத்தை அதுக்கு ஏத்த மாதிரி தயார்படுத்தி விட்டு ஒரு டயலாக் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க சட்டம் போட முடியுமே தவிர, வெறும் சட்டத்தால நாளைக்கு நீங்க தமிழ் உடனடியாக 10ஆம் வகுப்பு வரை ஒரு பயிற்று மொழியாக கொண்டு வந்துவிட முடியுமா என்றால் எனக்கு அதுல சில இடர்பாடுகள் இருக்கின்றன. அது அவ்வளவு சுலபமும் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றேன், பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, அவங்க இந்த மொழி விஷயத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர்கள் ஒரு திமுகவை குறிப்பா அவர்கள் திராவிட இயக்கங்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு என்பது சற்று, அதாவது ரொம்ப அதிகப்படியான குற்றச்சாட்டு. இவர்களுடைய பங்களிப்பை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள். அவர்கள் இங்க எங்க சிக்கல் வருதுன்னா, நான் திரும்ப எப்படி ஃபீல் பண்றேன்னா, என்னுடைய கருத்து, இந்த திமுக அண்ணா திமுகன்ற அந்த ஒரு அடாவடி அரசியல், அதாவது ஸ்ட்ரீட் ஃபைட், பல அசிங்கங்கள் நடந்திருக்கின்றன திமுக அண்ணா திமுக அரசியல்ல. இதோட சேர்த்து அதை குழப்பிக்க வேணாம்னு நான் பாக்குறேன். நீங்க இது ரெண்டையும் பிரிச்சு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி செயல்பட்டாங்க, 65ல் இருந்த நிலைமை என்பது வேறு. அன்னைக்கு அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம இங்க இல்ல. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். மதுரையிலிருந்து ஜெகநாதன், உங்க வாதம் என்ன? இல்லை, இப்போ இந்த போராட்டம் ஒரு ஐயா மணி அவர்கள் சொல்ற பொழுது சொல்றாரு, இந்த போராட்டம் நம்முடைய சமூகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்திய எதிர்ப்பை மேற்கொள்ளாத தென்னிந்தியாவின் பிற மாநிலங்கள், அது கர்நாடகமோ அல்லது கேரளமோ ஆந்திரமோ, அவர்கள் இந்த இந்தி திணிப்பை அவர்கள் எதிர்க்கவில்லை, அதை அவர்கள் திணிப்பாக அவர் கருதவில்லை. அப்படி அவர்கள் நினைக்காத காரணத்தினால அந்த மொழி வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சா,
அல்லது அந்த மொழியை பேசக்கூடியவர்கள் வந்து சமூக பொருளாதார தளங்களிலே வந்து எந்த விதமான பாதிப்பையும் அடைந்து விட்டார்களா? அவர்களும் சராசரி இந்தியர்களாக இந்திய நாட்டினுடைய பல்வேறு மொழிகளை பேசக்கூடிய இனக்குழுவை சேர்ந்த மக்களாக சராசரியாகத்தானே அவர்களுடைய வளர்ச்சியும் இருந்து கொண்டிருக்கிறது. உங்க கேள்வி புரியுது. இந்திய எதிர்ப்பு என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய நியாயம் இங்கே அழுத்தமாக கேட்கப்படுகிறது. எதிர்க்காமலே விட்டுவிட்டால் தான் என்ன நடந்திருக்கும்? அவர் கேட்டதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். அவங்கெல்லாம் இந்தியா எதிர்க்காம இருக்கிறதுனால என்ன குறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. நான் இப்படி கேட்கிறேன், நாம இந்தியா எதிர்த்ததுனால எந்த வகையில் குறைஞ்சு போயிருக்கிறோம்? பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் கூட சொன்னாரு, இந்தி படிக்காதீங்கன்னு சொல்றவங்க உங்க வாழ்க்கையை வீணாக்குகிறவர்கள் சொன்னார். கடந்த 50 ஆண்டு காலத்தில் இந்தியை எதிர்த்த காரணத்தினால் தமிழ்நாட்டு மாணவர், நான் கல்வியாளன், துணைவேந்தராக இருந்தவன், எந்த வகையிலும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பா கண்டத்திலும் அகில உலகத்திலும் நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறார்கள் என்றால் ஆங்கிலம் தான் அதற்கு காரணம். அதற்கு மணி அவர்கள் சொன்னது போல 65ஆம் ஆண்டு நாங்கள் மட்டும் போராட்டம் நடத்தாமல் இருந்திருந்தால் ஆங்கிலம் அகற்றப்பட்டு இருக்கும், நம்முடைய மாணவர்கள் வெளி உலகிற்கே சென்று இருக்க மாட்டார்கள். இதை நான் சொல்லவில்லை. இந்துஸ்தான் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா பிறந்த நாளில் ஒரு ஸ்பெஷல் நம்பர் போட்டுச்சு. அதுல அவங்களே அண்ணாவோட மொழிக்கொள்கையை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க. பொதுவா இயல்பா சொல்றது வெளிநாடுகளில் வேலைக்கு போயிருக்கலாம், இந்தியாவுக்குள்ள வேலைக்கு போக முடியாதே, அது ஒண்ணு. இரண்டாவது, என்ன குறைஞ்சு போயிட்டோன்னு கேட்டீங்க. குறைந்தபட்சம் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்தார்களே, அது ஒன்று போதாதா இழந்ததற்கு? கரெக்ட். 500 பேர் உயிர் இழந்ததற்கு காரணம் அரசின் அடக்குமுறை. அவ்வளவு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தலைன்னா இப்ப ஆங்கிலம் தொடர்ந்து இருக்காதே, இந்தி மட்டும் தானே இருந்திருக்கோம். இந்தி மட்டும் இருந்திருந்தா நீங்க சொன்னீங்க ஆங்கிலம் படித்தா வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, இந்தி படித்தா மட்டும் என்ன ஆயிரப்போகுது? இப்போ இந்தி பகுதிகளில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதா இல்லையா? ஆங்கிலம் இல்லையா? அங்கேயும் தானே அவங்க அங்கே வேலை இல்லாமல் சென்னைக்கு தானே வர்றாங்க. சரி, நல்ல கேள்வி. இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் ஆங்கிலம் இல்லாமல் போய்விட்டதா? இருக்கத்தானே செய்யுது. ஆமா, படிக்கிறாங்க. அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியுது, இந்தியும் தெரியுது, அவங்க மாநில மொழியும் தெரியுது. தப்பு இல்லை. இப்ப இந்தி ஒரு குறைபாடு தானே. இந்தி வந்து படிக்க வேணாங்கிறது நாங்கள் எந்த காலத்திலுமே சொல்லலை. இந்திய போராட்டம் நடத்தினப்பவே கூட இந்தி பள்ளிக்கூடம் நடந்துட்டு தான் இருந்துச்சு, படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்தி மட்டும் இல்லை, எத்தனை மொழி வேணாலும் படிக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இந்தியை கட்டாயமாக திணிச்சு இதுதான் ஆட்சி மொழி, இதைத்தான் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் தளத்தில் நீங்கள் அதை சொல்லும் போது மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? இந்தியை நாம படிக்கக்கூடாது அப்படித்தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தி படிக்க அப்படியெல்லாம் கிடையாது, இந்தி திணிப்பை தான் எதிர்த்தோம் நாங்கள். நானே கூட இந்தி படித்தேன். இல்லை, பேராசிரியர் முதல்ல பேசும்போது சொன்னாங்க இது ஆட்சி மொழிக்கான போராட்டம், கல்விக்கான போராட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கல்வியில் நாங்கள் முன்னேறிருக்கோம் எங்கள் போராட்டத்துக்கு காரணமா அப்படின்னு திருப்பியும் அவங்களும் கல்விக்கு தான் வராங்க. இதில் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலம் படித்தாதான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில், தென்கொரியா போன்ற நாடுகளில், உலகில் பெரும்பான்மையான நாடுகளில் ஆங்கிலம் கிடையாது. ஆங்கிலம் படிக்காம தான் ஐரோப்பா ஒன்றியம் முழுசும் ஆங்கிலம் படிக்காம தான் படிக்கிறாங்க. அவங்களாம் வெளிநாட்டுக்கு போலியா, வேலையில் இல்லையா? அதனால் ஆங்கிலத்தை படித்தால்தான் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்பது ஒரு மூட நம்பிக்கை. இது முதலாவது. இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை. ஆங்கிலத்தை இன்னும் சிறப்பாக படிங்கள் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து. ஆனால் இன்றைக்கு என்ன இருக்குது என்றால், ஆங்கிலம் ஒரு மொழியாக படிப்பதற்கு பதிலாக தமிழின் இடத்தை ஆங்கிலம் ஆக்கிரமித்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய கேடு. அதாவது தன்னுடைய தாயை அனுப்பிவிட்டு வெளியிலிருந்து ஒரு வாடகை தாயை கொண்டு வந்து வைத்திருப்பது போல நம்முடைய தாய்மொழியை புறந்தள்ளிவிட்டு இவர்கள் வந்து ஆங்கிலத்தை வளர்த்திருக்கிறார்கள். இது வந்து மன்னிக்க முடியாத குற்றம். இது அறிவியலுக்கு எதிரானது. தாய்மொழி வழியில் தான் கல்வி கற்க வேண்டும், தாய்மொழியின் வழியாகத்தான் இன்னொரு மொழியை கற்க வேண்டும் என்பதுதான் யுனெஸ்கோ கூறுகிற மொழியை இவங்க வலியுறுத்தாமல் இருந்தது குற்றம். முதல்ல மகாத்மா காந்தி என்ன சொன்னாங்க, தாய்மொழி வழியா படிக்கணும்னாங்க. இன்னைக்கு யுனெஸ்கோல இருந்து, ஐநா சபையிலிருந்து எல்லாமே என்ன சொன்னாங்க, தாய்மொழி வழியாகத்தான் குழந்தை கல்வி கற்க வேண்டும். அந்த நிலைமை இல்லாததை இவங்க ஆக்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த நாடுகள் தவிர வேறு எங்கும் குழந்தைகளோட பயிற்று மொழியாக ஆங்கிலம் இல்லை. ஏனென்றால் அந்த நாடுகளெல்லாம் அவர்கள் தாய்மொழி ஆங்கிலம் தான். ஆனால் அதற்கு அடுத்தாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெரும்பான்மையான குழந்தைகள் முதலாக பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைந்த உடனேயே ஆங்கிலம் படிக்கிறார்கள். இது ஒரு வன்முறை, இது ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான சதி. இந்த சதியை இந்த திராவிட இயக்கம், இந்த திராவிட கட்சிகள் கடந்த 50 ஆண்டுகளை செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, மாணவர்களுக்கு துரோகம் அளித்திருக்கார்கள். இப்படி செய்ததுனால வருத்தத்தோடு அன்புமணி ராமதாஸ் ஆங்கிலத்தில் மருத்துவம் படிக்க வேண்டியதாக. வெங்கட், நான் ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து மதுரை நேயருக்கு நான் ஒரு விஷயத்தை, 2 விஷயத்தை அவருக்கு சுருக்கமா சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடந்தது என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். கான்ஸ்டன்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ல வந்து எது வந்து முதன்மையான மொழியாக இருக்க வேண்டும் என்பது 77 பேர் வந்து இந்தியும், 77 பேர் இந்தி வேண்டாம் என்றும் ஆங்கிலம் தான் வேண்டும் என்றும் சொன்னார்கள்.
கடைசியா ஒரு ஓட்ட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சேர்மன் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திக்கு ஆதரவாக போட்டு அது அந்த இடத்திற்கு வந்தது. ஒன்று, இந்த 77 பேர் எதிர்த்து போட்டார்கள். அவர்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழ்நாட்டையும் தாண்டி வெளியிலிருந்து வந்தவர்கள். இரண்டாவது, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர் அவர்களே, நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிறது, நேற்று கர்நாடகாவில் இதை கொண்டாடி இருக்கிறார்கள், பெங்கால்ல இந்த மூவ்மெண்ட் இருக்குது, மகாராஷ்டிரால இந்த மூவ்மெண்ட் இருக்குது, பஞ்சாப்ல இந்த மூவ்மெண்ட் இருக்குது. ஊடகங்கள், வெகுஜன ஊடகங்கள் அவற்றுக்கு உரிய மரியாதையை கொடுக்காத காரணத்தால் உங்களை போன்றவர்களுக்கு அது தெரியவில்லை. ஆகவே இந்த இந்திய ஆதிக்கத்திற்கு எதிரான இந்த போக்கு என்பது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்தது என்று தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள், அது தவறான கருத்து. ஒரு நொடியா கோவையிலிருந்து சுதாகர், உங்க கருத்தை வைங்க. சரி, இப்போ அவங்க 2 பேரும் சொன்னதை போல் ஆங்கிலமும் நாங்கள் ஒரு தமிழ் வழி கல்வியில் கற்று வந்த மாணவன். எனக்கு ஆங்கிலமும் சரியாக தெரியாது, ஹிந்தினால் என்னென்னு தெரியாது. ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நான் ஒரு மிலிட்ரிலேயோ இல்லை டிஃபென்ஸ்லேயோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நான் எழுதக்கூடிய தேர்வு முறை அப்படிங்கிறது என்னுடைய தாய்மொழியான தமிழில் கிடையாது, ஹிந்தியில் தான் இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது. நான் தமிழ் மொழியில் படித்து வந்தவன், எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளும் சரி, இல்லை இவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, தமிழ் மொழி வாயிலாக தேர்வு எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இவங்க எதுவும் வைக்கவே கிடையாது இது வரைக்கும். தவறு, நாங்கள் தொடர்ந்து வச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசில் இருக்கக்கூடிய 2700க்கும் மேற்பட்ட கல்வி சார்ந்த உதவித்தொகை பெறக்கூடிய தேர்வுகள் நிறைய இருக்கு. உதாரணமாக 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கணிதம் மற்றும் அறிவியல்ல 80 மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கிஷோர் வைகானிக் புரோத்சாகன் யோஜனா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி தெரிஞ்சிருந்தா தான் முடியும். நான் தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தவன் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒவ்வொரு மாதமும் 3000 ரூபாய் உதவித்தொகை வாங்கியனால எப்படி படிக்க முடியும்? என்னை மாதிரி தமிழ்நாட்டில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திராவிட கட்சிகளும் சரி மற்ற மாற்று கட்சிகளும் சரி எந்த இதுவும் இதுவரைக்கும் செய்யவில்லை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. கேள்வி புரியுது. தமிழ் வழியில் படித்தாலும் ஆங்கிலம் என்பது ஒரு மொழிப்பாடமாக இருக்கும், அதை ஒழுங்காக ஆங்கிலமாக சொல்லித்தரவில்லை என்பதாக நாம் உணர்கிறோம். திரு ராமசாமி எளிமையா சொல்லிட்டார், நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியத்தில், ஆங்கிலத்தில் இந்திலையும் எந்த எக்ஸாம் வந்தாலும் நான் எழுத முடியலன்னு சொல்லிட்டாரு. 2006 கட்டாயம் தமிழ் என்பது ஒரு பாடமாக கட்டாயமாக படிக்க வேண்டும் சொன்னாங்க. அடுத்த ஆண்டிலிருந்து அது வரக்கூடும். தமிழ் மொழியில் தான் பயிற்றுவிக்க வேண்டும்னு உங்களுக்கு ஏன் ஒரு சட்டம் போட தோன்றவில்லை? திராவிட கட்சிகளுக்கு இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தாங்களே. அதாவது 2006 மே 31ஆம் நாள் தமிழக சட்டப்பேரவையில் தமிழ் கட்டாய பாடம்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு கொண்டு வந்து அந்த சட்டம் நிறைவேற்றிச்சு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ கூட சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமே பட்டம் வாங்கி போயிடலாம், டிகிரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் முடியாது. 2009 சிபிஎஸ்சி சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம், சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு. அது கொண்டு வந்து அதன் வழியாக தமிழ் அல்லாத மாணவர்கள் தமிழ் ஒரு பாடம் படிக்கணும், ஒரு பேப்பர் எழுதணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தணும். அதனால் தமிழ் படிக்காமல் யாரும் இப்போ பட்டமும் வாங்க முடியாது. 2. அடுத்து பயிற்று ராமதாஸ் அவர்கள் சொன்னதுல தவறு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, நாங்க சட்டம்லாம் அதில் போட்டாச்சு, திமுக ஆட்சியில் அதை போட்டாச்சு. அடுத்து பயிற்று மொழிக்கு வர்றோம். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக வரலாற்றில் சட்டப்பேரவை வரலாற்றிலே இல்லாத வகையில் 68ஆம் ஆண்டு ஜனவரி 23 சிறப்பு சட்டப்பேரவை கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் இருமொழி கொள்கையை அறிவித்தார். ஆங்கிலம் தமிழ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு உறுதி கொடுத்தார், அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தமிழ் எல்லா கல்லூரியிலும் பயிற்று மொழியாக வந்துவிடும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி தமிழ்னு சொல்லி அப்போவே சட்டம் கொண்டு வந்தாச்சு, தீர்மானம் கொண்டு வந்துட்டார். ஆனால் அண்ணா இறந்து போயிட்டார், 69 இறந்து போயிட்டார். 67 சட்டம் கொண்டு வந்து அண்ணாவுக்கு பின்னாடி கலைஞர் முதலமைச்சராக வந்தார். அண்ணா வழியில் அயராது நடப்போம் என்று சொன்ன கலைஞர் அடுத்த ஆண்டே அவர் ஒரு சட்டப்பேரவையில் ஒரு அறிவிப்பு செஞ்சார் 1970. அடுத்த ஆண்டில், அதாவது 71 இருந்து பட்ட வகுப்பு எல்லாம் பயிற்று மொழியாக தமிழ் தான் இருக்குன்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சார். எல்லாரும் வரவேற்கணும்ல, தமிழ் மக்கள் எல்லாரும் வரவேற்கணும்ல, தமிழக தலைவர்லாம் வரவேற்கணும்ல. அப்படி இல்லை, பத்திரிகைகளும் எதிர்த்தன. தமிழ்நாட்டில் அப்பொழுது பெருந்தலைவர்களாக இருந்த பெரியவர் காமராஜர் எதிர்த்தார், ராஜாஜி எதிர்த்தார். எதிர்த்து மட்டுமல்ல, ராஜாஜியும் காமராஜும் சேர்ந்து மாணவர்களை தூண்டி விட்டார்கள். மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, இங்கிலீஷாக ஓடுன்னு சொல்லிட்டு.
ஏண்டா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன பண்ணார்? அப்போ முதலமைச்சராக இருந்தப்ப உடனே அவர் தான் தோன்றித்தனமாக எந்த காலத்திலும் கலைஞர் முடிவெடுக்கலை. கல்வியாளரை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யலான்னு பேசினார். அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்த டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் தலைமையில் ஒரு குழுவை போட்டார். தமிழும் ஆட்சி மொழியாக வரணும், தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், அதே நேரம் மாணவ நலன் பாதுகாக்கப்படணும், என்ன செய்யலான்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்தார். அதுபடி லட்சுமணசாமிலார் கொடுத்த அந்த இதை ஏற்றுக்கொண்டு தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தார். ஊக்கத்தொகை கொடுத்து அதை படிக்க சொன்னார். அண்ணா முதலமைச்சராக இருக்கிறப்ப சட்டப்பேரவையில் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட நாங்கள் ஆட்சிக்கு வந்த முன்னாடி தமிழில் படிக்கின்ற மாணவர்கள் பயிற்று மொழியாக படிக்கின்ற மாணவர் எண்ணிக்கை அதிகமானதுனார். அப்போ கருத்துரிமை எதிர்க்கட்சி தலைவர் அவர் எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் கட்டாயப்படுத்தி சேர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அண்ணா சொன்னார், அண்ணாவோட பெரிய ஜனநாயகவாதி யாரும் இருக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நாங்கள் கட்டாயப்படுத்தி சேர்த்தோம்னு சொல்லி கருத்துரிமை குற்றமாக சொல்கிறாரு. அது குற்றமாக இருந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழை பயிற்று மொழியாக படிப்பதற்கு கட்டாயப்படுத்த வேண்டும் என்றால் அதை செய்வதற்கு தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள். ஒரே ஒரு நொடி, இவ்வளவு வரலாற்றையும் மறைத்து விட்டு இன்றைக்கு மக்களுக்கு எதுவும் தெரியாது, ஒரு வார்த்தையில தமிழை பயிற்று மொழியாக இவர்கள் ஆக்கவில்லை என்ற ஒரு எளிய குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்களா? நாங்க எந்த வரலாற்றையும் மறைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 50 ஆண்டுகள் கழித்து அடுத்த ஆண்டு முதல் தான் 10ஆம் வகுப்புல தமிழ் கட்டாயம் என்கிற ஒரு நிலை வரப்போகிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தின் வாயிலாக தான் வருகிறது. இந்த சட்டத்தை வரவேற்று இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், இதை தனியார் பள்ளிகள் செயல்படுத்த வேண்டும், வழக்குகள் தொடுத்து இதை மீண்டும் தடுக்கக்கூடாது என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சமீபத்தில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் இந்த பேச்சு திராவிட கட்சிகளை சீண்டுவதற்காக நாம் கேட்பது மாணவர்களை பயன்படுத்தி அரசியலுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் 2 விஷயங்களை புரிந்து கொள்ளும். ஒன்று பயிற்று மொழி, இன்னொன்று கட்டாய பாடம். இரண்டும் வேறு வேறு. தமிழ் வழியில் படிப்பது வேறு, தமிழை படிப்பது வேறு. இவர்கள் எதற்கு சட்டம் கொண்டு வந்தார்கள் என்றால் தமிழையும் ஒரு பாடமாக படிக்க வேண்டும், அதாவது தமிழ்நாட்டிலே தமிழையும் ஒரு பாடமாக மாணவர்கள் படிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இனி தமிழிலேயே படிக்க வேண்டும் என்கிறத நடைமுறைப்படுத்த இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஒரு வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போது 5ஆம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் இருந்தது. 5ஆம் வகுப்புக்கு பிறகுதான் ஆங்கிலம் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கு எல்கேஜிலேயே ஆங்கிலத்தை புகுத்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் மொழிக்கு, அதாவது கல்வித்துறையினுடைய விதிமுறைப்படி தமிழ் தான் கட்டாயம், ஆங்கிலத்தை சிறப்பு தேவைக்காக பயன்படுத்தலாம் என்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து இது 75க்கு பிறகு மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பதை சென்னை பல்கலைக்கழகம் நடத்தி வந்த ஒரு ஆங்கில வரி கல்வியை யார் வேண்டுமானாலும் தொடங்குங்கள் என்கிற ஒரு முறையை மாற்றி தமிழ்நாடு முழுசும் புற்றீசல் போல ஆங்கிலத்தை கற்பிக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளை இவர்கள் ஊக்குவித்தார்கள், அதுக்கு வழிவகுத்தார்கள். அதன் மூலமாக இன்றைக்கு முளையிலேயே அது ஒரு பச்சை குழந்தை ஆங்கிலத்தின் வழியாகத்தான் படிக்க வேண்டும், தமிழை படிக்காமல் எடுத்தவுடனே ஆங்கிலத்தை தான் படிக்க வேண்டும் என்கிற நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கிட்டு இருக்கின்றன. எனவே நாங்கள் சொல்வது 50 ஆண்டுகள் கழித்து தான் உங்களால் தமிழை கட்டாயமாக்க முடித்திருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் கழித்து தமிழை விமர்சனம் தான் இனிமேல் பாராட்டுவீங்க? இல்ல, இது நாங்க வரவேற்கிறோங்க. நாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சட்டம் கொண்டு வந்த போதும் பாராட்டினார், இப்போதும் பாராட்டுகிறார். குறைந்தபட்சம் ஒரு கட்டாய பாடமாக ஆக்கிறீர்கள் என்று. ஆனால் எங்களோட கோரிக்கை என்பது குறைந்தபட்சம் பள்ளிகளிலாவது தமிழ் தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மொழி. திருச்சியிலிருந்து மருதுபாண்டி, உங்க வாதம் என்ன? முன்னாடி சொன்னாங்க இந்தியாவோட ஆட்சி மொழி ஆங்கிலமா இருக்குன்ட்டு. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தவிர்த்த மற்ற எல்லாமே மும்மொழி சட்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி சட்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலத்தோட அரசு முத்திரையில் கூட நீங்கள் இந்தியை பார்க்கலாம். அப்படிங்கும்போது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓரளவு வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும். மணி என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இவங்க கேள்வி தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியல. நான் திரும்பவும் சொல்றேன், எதற்கு முன்பு மதுரையிலிருந்து கேட்ட நண்பர் சொன்ன அந்த கேள்விக்கான பதில் தான் இதுவும். தயவு செய்து இதை தமிழ்நாட்டுக்கும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கும், ஏக இந்தியாவுக்குமான பிரச்சனையாக தயவு செய்து குறுக்கி பார்க்காதீர்கள். தயவு செய்து நண்பர் கர்நாடகாவில் போய் பார்க்கணும்னு அவரை கேட்டுக்கிறேன்.
இது வந்து ஊடகங்கள் செய்யக்கூடிய தவறு என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இங்க வந்து ஒரு ஹிந்தி மொழியை படிப்பதை யாருமே தடுக்கவில்லை. நான் ஹிந்தி படித்திருக்கிறேன். ஹிந்தியில வந்து கிட்டத்தட்ட ஹிந்தி பிரச்சார் சபால பிரவீன் வரைக்கும் நான் படித்திருக்கிறேன். இந்த ஆண்டுக்கு ஆண்டு ஹிந்தி படிப்பவர்களின் எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதை யாரும் நடுப்புறப்பு வந்து தடுக்கல. ஆகவே நண்பர் வந்து எதை புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்க சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு மொழியை படிங்கன்னு கொண்டு வந்து திணிக்கும் பொழுதுதான் வருது. ஒரு எத்தனை மொழிகளை வேண்டுமானால் நீங்கள் படிக்கலாம், அதை யாரும் உங்களை தடுக்கவில்லை. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமே உரிய பிரச்சனை என்று பார்க்காதீர்கள். யதார்த்தம் என்பது வேறு. ஆகவே இவர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று பார்த்தார்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் புரியும். குறிப்பாக கர்நாடகாவில் இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா வந்து சித்தராமையா அரசாங்கம் வந்த பிறகு வந்து இந்த திணிப்பு என்பது வந்து அங்க மிகப்பெரிய அளவில் தடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் கொண்டாடிய மாதிரியே நாம் அனுசரித்தது போலே கர்நாடகாவிலும் அவர்கள் வந்து அனுசரித்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய ஊடகங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். பஞ்சாப்ல இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்குது, பெங்கால்ல இருக்குது. நான் திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் 2-3 விஷயங்களை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு மொழியை படிப்பதில் உங்களை யாரும் தடுக்கவில்லை. திருச்சியிலேயே இந்தி பிரச்சார சபாவின் கிளைகள் இருக்கின்றன, யார் வேண்டுமானாலும் போய் படிக்கலாம். நீங்கள் ஒரு அரசாங்கம் போய் அவர்களுடைய அந்த அரசு லட்சணையிலேயே இருக்கிறது, முத்திரையிலேயே இருக்கிறது என்கிறார். அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? அதை நிச்சயமாக நாம் அனுமதிக்க முடியாது. கோவை நேயர் குறுக்கிடுங்க, சொல்லுங்க. வணக்கம். தொடக்கத்தில் மணி அவர்கள் சொன்னது மாதிரி இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சமூக சூழலோட தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது வந்து முற்றிலுமாலாம் புறந்தள்ளிட முடியாது. என்னென்னா எழுத்து சீர்திருத்தம்னு பெரியார் கொண்டு வந்த எழுத்து தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அங்கே தொடங்கணும்னா இடுப்பில் இருந்த வேட்டி இன்னைக்கு தோலுக்கு போயிருக்குன்னா அதுக்கு திராவிட இயக்கம் தான். அடுத்தது மிக முக்கியமாக ஸ்ரீமான் மகாகணம் பொருந்திய அப்படின்னு எழுதிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திருங்கிறோம், திருமதிங்கிறோம், சட்டமன்றம்ங்கிறோம். எப்படி வந்துச்சு இதெல்லாம்? அதை நிச்சயமாக பார்க்கணும். எங்களுக்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அதிமுகவாகட்டும் வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கிறதுக்கான முக்கியமான காரணமே எல்லா கல்விகளையும் தமிழ் படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான். சட்டம், பொறியியல், மருத்துவம் எல்லாமே கொண்டு வரணும். இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். இப்போ ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காருன்னா 12வது வரைக்கும் ஒருத்தர் தமிழ்லேயே படிக்கிறான். அதுக்கு அடுத்தது அவன் பொறியியலோ மருத்துவமோ போகும்போது தமிழில் தொடர்ந்து படிக்க முடியாத சூழல் இங்கே இருக்குது. அதைய கலையத்தான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாங்க. அதை முழுமைப்படுத்தணும். படுத்தினாதான் இங்கே பண்ண முடியும். ஒன்று அதே மாதிரி தான் பாமக மேலே எங்களுக்கு வருத்தம் இருக்குது, திராவிட கட்சிகள் மாதிரியே. ஏன்னா அவங்க மத்தியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க, இங்கே ஆட்சியில் கூட்டவே இருந்திருக்காங்க. இதை பற்றி அவங்க எப்பவுமே பேசுன மாதிரி எனக்கு தெரியல. சரி, இதற்கான நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சியானது தேசிய அளவிலே அங்கீகரிக்கப்பட்டுள்ள 22 மொழிகளையும் தேசிய மொழிகளாக இந்தியாவின் தேசிய மொழிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இதற்காக நாங்கள் புதுதில்லியிலே கருத்தரங்கம் நடத்தி தொடர்ச்சியாக இந்தியாவின் அனைத்து 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளையும் இந்தியாவின் தேசிய மொழிகளாக ஏற்க வேண்டும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ளது போல இங்கேயும் ஒரு பன்மொழி கொள்கை வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சரி திரு ராமசாமி, பல்வேறு விஷயங்கள்ல தமிழுக்காக கூட நீங்க ஒன்றும் செய்யலை, சும்மா பேருக்குத்தான் அங்கங்க செம்மொழியாகட்டும் தொல்காப்பிய பூங்காவோ அல்லது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமோ எல்லாம் பேருக்காக உருப்படியாக ஒன்றையும் செய்யவில்லை என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. நல்லா சொல்லலாம். அதாவது முதல்ல திராவிட கட்சிகள்னு சொல்கிறப்ப வந்து திமுக அதிமுக ரெண்டுமே சொல்கிறாங்க. அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் சொன்னார் இல்லைங்களா, மழலையர் பள்ளி கூட ஆங்கிலம் வந்துருச்சுன்னு சொல்லி. இந்த நிலைமை வந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் 79க்கு பிறகு தான் இந்த பள்ளிக்கூடங்கள் ஆங்கில பள்ளிக்கூடங்கள் நிறையா வந்தது. அது வந்து திமுக சொல்லக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து திமுக என்ன செஞ்சதுன்னா தமிழுக்கு ஏதாவது செஞ்சுச்சா? திமுக தமிழுக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாங்க. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. சென்னை பல்கலைக்கழகத்தில் சிதம்பரம்னு ஒரு பேராசிரியர் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் லாங்குவேஜ் பாலிட்டிக்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு PhD தீசிஸ் கொடுத்தார். அவர் சொல்கிறார், தம்பி சொன்னார் பாருங்க திரு வந்தது எப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் விவாக சுபமுகூர்த்த பத்திரிக்கை தான் கொடுத்தாங்க. இப்போ திருமண அழைப்புதல் வந்திருக்குது. அந்த காலத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் கடம் உறுப்பினர் தான் சொன்னாங்க. இப்போ தான் மாண்புமிகன் வந்திருக்கு. அவர் சொன்னார் இல்லையா, அந்த திருச்சியில் ஒரு தம்பி சொன்னார், கர்நாடகாவில் இந்தியில் அரசு இலச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே தமிழ்நாட்டில் சத்தியமேவ ஜெயதேங்கிறத வந்து வாய்மே வெல்லுன்னு மாற்றினாங்க. இப்படி தமிழ் படுத்தியது இது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அறிஞர் அண்ணாவர்கள் தான் சொல்லி அவர் தீசிஸ் கொடுத்துருக்கார். மறைமலை அடிகள் தனித்தமிழை கொண்டு வந்தார். ஆனால் அந்த தனித்தமிழ் வகுப்போடு இருந்தது, புலவர்கள் மத்தியில் இருந்தது. மக்களிடம் கொண்டு சென்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னார்.
நமஸ்காரம் தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க, இப்பதான் வணக்கம் வந்திருக்குது. சரி, இப்ப திரு போட்டு எழுதுறாங்கன்னு சொன்னீங்க, உண்மையான திரு வரல, அதற்கு காரணம் இந்தி எங்களுக்கு தெரியாம போயிடுச்சுன்னு பல பேருடைய வருத்தமா இருக்குது. அவங்க செஞ்ச தவறு என்ன? இந்தி படிக்காதனால எங்களுக்கு உண்மையான திரு செல்வம் வந்து சேராம போயிடுச்சுன்னு சில பேர் வருத்தப்படுறாங்களே, அவர்கள் செய்த தவறு என்ன? அதாவது இந்தி படிச்சா செல்வம் வரும்னா வடநாட்டில எல்லாம் பிச்சை எடுத்துக்கிறவங்களாம் இருக்க மாட்டானே. இந்தி நாட்டிலே வந்து வறுமை கோட்டு கீழே வாடுறவன் ரொம்ப பேர் இருக்கான்ல. இந்தி படிச்சா வந்து சொர்க்கம் தெரியுங்கிறலாம் கிடையாது. தமிழ் படிச்சா வந்து அவங்களும் சொல்லல, இந்தியில் பிச்சை எடுப்பதற்காக யாரும் படிக்க போறேன்னு சொல்லல. இந்தியில் உயர்வான விஷயங்களை கற்றுக்கொண்டு வேலை வாய்ப்பு இருந்தால் அதை கற்றுக்கொள்ளலாமே. இந்தி படிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. இவர் மணி சொன்ன மாதிரி அவரே படிச்சிருக்காரு. இவர் என்ன அறிஞர் அண்ணாவே படிச்சார், அண்ணாவே எழுதியிருக்காரு ஒரு கடிதத்தில் தம்பி. அது எப்பவுமே தலைவர்கள் தெளிவா இருப்பாங்க. ஆமா, அவர் வந்து அதாவது அண்ணாவும் சரி கலைஞரும் சரி இந்திய ஒரு மொழி என்ற ரீதியில எதிர்க்கவே இல்லை. நாஞ்சில் மனோகரன் நாடாளுமன்றத்தில் பிரமிசர் லால் பகதூர் சாஸ்திரி பார்த்து சொன்னார், we are not opposing India as a language when it comes as imposed. அப்போ நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லி சொன்னார். திணிக்கிறப்ப தான் எதிர்க்கிறோம், இதை படித்தா உனக்கு வேலை உண்டுன்னா அதை ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ தான் எதிர்த்த மேலே வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ திரும்ப பயிற்று மொழிக்கு வர்றோம். திமுக ஆட்சியில் பயிற்று மொழிக்கு ஒன்றுமே செய்யலைன்னார்ல, கலைஞர் இந்த மாதிரி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 76க்கு அப்புறம் 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை. அப்புறம் திரும்ப வந்த முன்னாடி இப்போ 2006 நான் வைஸ் சேர்மனாக இருந்தப்ப பொறியியல் கல்லூரியெல்லாம் வந்து தமிழை கொண்டு வந்தோம். பொறியியல் அவர் சொன்னாருங்களா, பொறியியல் படிப்பு தமிழில் வரணும்னு சொல்லிட்டு அதுக்காக நடவடிக்கைகள் எடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரிகள் 6 கல்லூரிகளில் தமிழை வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்து படித்து ஒரு செட்டு மாணவர்கள் வெளியே வந்துட்டாங்க. ஆக தொடர்ந்து அப்படிதான் அடுத்த மருத்துவத்துக்கு கொண்டு வரக்காக நாங்கள் திட்டம் வச்சுருந்தோம். ஆனால் மக்கள் நீங்கள் ஆட்சி போதும் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. தமிழிலேயே படிப்பதற்கான ஆர்வம் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக தமிழில் படிக்கிற மாணவர்கள் ஆர்வமாக வர்றாங்க. நிறைய மதிப்பெண் எடுத்த மாணவர்கள்லாம் கூட தமிழில் வந்து படிக்கிறாங்க. தமிழில் இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலத்தில் வகுப்பு நடத்துகிற கல்லூரியில் கூட வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது தப்பு ஒன்றும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இதற்கு மணியின் விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். திரு மணி, இப்போ தமிழ் பயிற்று மொழி என்பதெல்லாம் சரிதான், கல்லூரிகளிலேயே பொறியியல் கல்லூரிகளிலேயே தமிழை பயிற்று மொழியாக கொண்டு வந்தாங்க. வேலை வாய்ப்புன்னு வரும்போது பெரிய சிக்கலா இருக்கு. அல்ல, இப்போ இது வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனில் எனக்கு தெரிஞ்சது சிக்கல். இப்போ ராஜாஜி ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், அதாவது வந்து இன் எவ்ரி கண்ட்ரி யூ ஆர் லேர்னிங் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ லாங்குவேஜ், இன் இந்தியா வி ஆர் லேர்னிங் லாங்குவேஜ் த்ரூ சப்ஜெக்ட்ஸ்னார் அவர். ஸோ அந்த சிக்கல் இருக்குது. இப்போ +2 வரைக்கும் படிச்சுட்டு போகக்கூடிய ஒரு மாணவன் வந்து மருத்துவத்துக்கோ பொறியியலுக்கோ போகும் பொழுது அவன் மருத்துவத்தையும் பொறியியலையும் தாண்டி அந்த மொழியையும் படிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறான். நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, டாக்டர் ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய எது வரைக்கும் அனுமதிக்கணும், எதுக்கப்புறம் மற்ற மொழிக்கு போகணும், நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஆரம்ப கல்வி நிச்சயமா தாய்மொழியில தான் நம்ம கொடுக்கணும் நான் விரும்புறேன். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி வந்து ஆரம்ப கல்வியை தாய்மொழியில் கொடுக்காத எந்த ஒரு சமூகமும் பிரச்சனைகளின் விளிம்பை கூட தொட முடியாதுன்றார் அவர். அது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. பட் அதை நம்ம இப்ப வந்து வளர்த்து விட்டுட்டோம். எப்படி சரி செய்ய போறோம்னு வரும்போதுதான் சிக்கலே வருது. சட்டம் இயற்றி மட்டுமே சரி செய்ய முடியுமா, அல்லது நீங்கள் சிவில் சமூகத்தின் ஒப்புதலை பெற்று கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்க சட்டம் போட்டு தான் அதை பண்ண வேண்டியிருக்கும், மாற்று கருத்து இல்லை. ஹையர் எஜுகேஷன் நீங்க பேசும் பொழுது அதுல வந்து உங்களுக்கு வந்து எப்படி அதற்கேற்ற கலைச்சொற்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய நேயர் ஒருவர் சொன்னது மாதிரி வந்து தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டதோ அது தன்னுடைய கடமையை முழுவதும் செய்யவில்லை. அதை வந்து திமுக அண்ணா திமுக மாறி மாறி அவங்க பழி போட்டுக்கிட்டாங்கனாலும் பிரச்சனைன்றது என்னன்னு யதார்த்தம் வந்து கள நிலவரம் என்பது நமக்கு யார் ஒருவருமே வந்து அதை வந்து இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனை வந்து தாய்மொழியில் அதாவது தமிழ் மொழியில் படிப்பதற்கான ஒரு விருப்பத்தை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இவை எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம இந்த விவாதங்களே நல்லதுதான். என்ன கேட்டீங்கன்னா ஒரு விதத்துல இந்த விவாதம் தொடர்ந்து இது போன்ற விவாதங்கள் நடப்பது நல்லது. நிச்சயமாக வந்து இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழல், அதாவது வந்து ஒருவன் தமிழே தெரியாமல் வந்து இங்க ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் முடிச்சுட்டு போறதுன்ற சூழலை வந்து நாம் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. மத்திய சர்க்கார் குறிப்பாக வெளிப்படையாக பேசுவதென்றால் மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்து பச்சையாக திணிப்பதையும் இதுலதான் கையெழுத்து போடணுன்றதையும் எல்லா விளம்பரத்தையும் ஹிந்தியில கொடுக்கறதையும் தேர்வுகளை கூட ஹிந்தியிலே எழுத வேண்டும் என்பதை நாம் நிச்சயமாக அனுமதிக்க முடியாது. அப்படியெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்றால் மீண்டும் ஒரு கொந்தளிப்பைத்தான் அவர்கள் உருவாக்குவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த கலைச்சொற்கள் எல்லாம் கொண்டு வந்து படித்து முடித்து விட்டாலும் கூட இங்கேயே வேலை வாய்ப்பு என்றால் தான் அதனால் பயன் இல்லையா? நிச்சயமாக. தமிழ்நாடு தாண்டி விட்டால் வெளிநாடுகளுக்கு போய்விட்டால் அந்த கலைச்சொற்கள் அத்தனைக்கும் ஆங்கிலத்தில் என்ன என்பதை மீண்டும் படித்து மீண்டும் 2 மொழிகளையும் முழுமையாக படிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு அவங்க ஆளாவாங்க. ஆனால் அது ஒரு வகையில் எளிதானது என்று நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எளிதானதுல அங்க சிக்கல் தான் நான் சொல்றேன். எனக்கு வந்து அதுல நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க ரஷ்யாக்கோ ஜப்பானுக்கோ எங்க போனீங்கனாலும் ஹையர் எஜுகேஷன்ல
போஸ்ட் டாக்டரல் தீசிஸ்க்கு போறவங்க கூட அந்த மொழியை படிச்சுட்டு தான் போக வேண்டியிருக்குது. அவர்கள் ஒன்றும் குறைந்து போகவில்லை. ஆக நீங்கள் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக செம்மையாக படிப்பது என்பது மிகவும் அவசியமானது. அருள் சொன்ன மாதிரி இங்க ஆங்கிலத்தையும் நாம் முறையாக கற்பிக்கவில்லை. ஒரு நேயர் சொன்ன மாதிரி தமிழும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, கண்ணும் கிடையாது. அப்ப எங்க இருந்து நம்ம வாழ்க்கை போராட்டத்துல ஜெயிக்கிறது? சிக்கல் வந்து ஆங்கிலத்தையும் நாம் முறையாக கற்பிக்கவில்லை என்பதுதான் பிரச்சனையும். மதுரை அரங்கிலிருந்து அரவிந்த் குமார், உங்க வாதம் என்ன? ஐயா அவர் முதல்ல ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக ஹிந்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த மொழி படிக்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லி கூறினாங்க. ஆனால் அடிப்படை ஸ்கூலில் இருந்து ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டு வருகிறது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பூரா ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா இப்போ பணம் கட்ட முடியல. ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக பணம் கட்டி படிக்க முடியல, வசதி இல்லை. அப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் எப்படி ஹிந்தி படிக்க முடியும்? ஆனால் மற்ற நாட்டோட மொழியான ஆங்கிலம் மட்டும் தொடக்க கல்வியிலேருந்து சொல்லப்படுது. இப்போ அயல்நாட்டுக்கு போகிறது மட்டுமே இது கிடையாது. நம்ம தமிழக மக்கள் நம்ம இந்தியா ஃபுல்லாக வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட தமிழகத்தை தாண்டி எங்கேயும் போக முடியறதில்ல. இங்கிலீஷு கொஞ்சம் பேருக்கு தெரியுது. ஆனால் ஹிந்தி வந்துட்டு எல்லாருக்குமே காமனான லாங்குவேஜ் ஆயிடுது. இங்கேருந்து கர்நாடகா போய் படிக்கணும்னு நினச்சா கூட அந்த ஹிந்தி தெரியாமல் அவங்க போய் பேசி பழக கூட முடியல. உங்க கேள்வி புரியுது. தமிழ் ஆங்கிலம் என்பதை போல இந்தியையும் கட்டாய பாடமாக்கி விட்டால் என்ன தமிழகத்தில்? கட்டாய பாடம் ஆக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா கர்நாடகத்துக்கு போகிறவன் ஹிந்தி படித்து போகணுன்னு அவசியம் இல்லை, கன்னடம் தெரிஞ்சால் போதும். பெங்காலுக்கு போகிறவன் ஒரு மணி சொன்ன மாதிரி பெங்காலி லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும், ஹிந்தி தெரியணும் கட்டாயம் இல்லை. தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தி என்று புரிந்து கொள்வதால் இப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலத்துக்கு போகிறவன் ஹிந்தியை தெரிஞ்சுட்டு போட்டோம், யார் வேணான்னது? இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எனக்கு ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தெரியும். எனக்கு ஏன் ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் நான் படித்தேன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணேன், ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை பற்றி. அப்போ ஃப்ரெஞ்சு டாக்குமெண்ட் நான் படிக்க வேண்டியது நான் படித்தேன். இட் இஸ் ஓகே. நான் பச்சைப்பன் கல்லூரியில் என் கூட 22 பேர் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தாங்க. நான் ஒருத்தன் ஃப்ரெஞ்சு படித்தேங்கிறக்கா 22 பேர் ஃப்ரெஞ்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதில் யாராவது மொகல் ஹிஸ்ட்ரியை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம், உருது படிக்கலாம். எவனுக்கு எந்த மொழி தேவையோ அதை படிக்கட்டும். இப்போ தம்பி விரும்புகிறான்னு வைங்க, மத்திய பிரதேசத்தில் நான் வேலைக்கு போனால் ஹிந்தி படிங்க, யார் வேணும்னா அதுக்கு நீங்க ஒரு ஆள் மத்திய பிரதேசம் போறதுக்காக கேட்கலாம். அரவிந்த் குமார், இப்ப நாம யாரும் தெலுங்கு தெரியலையே, மலையாளம் தெரியலையே, கன்னடம் தெரியலையேன்னு வருத்தப்படுறது இல்லையே, ஹிந்தி மட்டும் தெரியலன்னு வருத்தப்படுறதுக்கான நியாயம் என்ன? இல்லை, அதாவது மற்ற மாநிலங்களோட மும்மொழி கொள்கை மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. அந்தந்த மாநிலத்தோட மொழியை படிச்சா அந்த மாநிலத்துக்கு போகலாங்கிறது இருக்கு. ஆனா ஹிந்தி படிச்சிருந்தா எல்லா மாநிலத்துக்கும், இந்தியா ஃபுல்லா எந்த மாநிலத்துக்கு போனாலும் பேசி பழக வாய்ப்பா இருக்கு. அதுதான் வந்துட்டு ஒரு தொடர்பு மொழியாக இந்திய வந்துட்டு ஒரு பேசா இருக்கு. அடுத்த மாநிலங்களுக்கு போயிருந்தப்ப வந்துட்டு ஹிந்தி எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட தாய்மொழி தெரியுது, அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஹிந்தி தெரியுது, ஆங்கிலம் தெரியுறத விட ஹிந்தி தெரியுது. இப்போ அந்த மாணவர்களோட ஹிந்தியில பேசி பழகிறது வந்து ஈஸியா இருக்கும், கம்யூனிகேஷன் வந்து ஈஸியா இருக்கும். இப்போ பாதியிலே படிக்க வசதி இல்லாம தொழில் பண்றவங்க அயல் மாநிலத்துல போய் அவங்களோட தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஹிந்தி தெரியாம ரொம்ப திணறாங்க. ஹிந்தி அவங்களால படிக்க முடியல, ஏற்கனவே படிக்க வசதி இல்லைன்றனால தான் வந்துட்டு அவங்க தொழிலுக்கே போயிருக்காங்க. அந்த தொழில் பண்றதுக்காக நீ ஹிந்தி படிச்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது இப்போ நீங்க பேசிக்லேருந்தே ஆங்கிலம் மட்டும் சொல்லி கொடுக்குற மாதிரி ஹிந்தியும் சொல்லி கொடுத்துருந்தா அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்காது. அவரு மும்மொழி கொள்கை மற்ற மாநிலங்களில் இருக்குங்கிறாரு, அதுவே தப்பு, பேசிக்கலி மிஸ்டேக்கு. இப்போ யூபியில் மும்மொழி கொள்கையா இருக்குது, பீகாரில் இருக்கா, ராஜஸ்தானில் இருக்கா, ஒன்றுங்க அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கை, ஹிந்தி மட்டும் தான் படிக்கிறான். அவன் மட்டும் ஒரு மொழியை படிக்கணும், அவன் ஒரு மொழியை படித்தா இந்திய, நான் மட்டும் 3 மொழியை படித்தாதான் இந்தியன்னா அப்போ யோசிக்க வேண்டி இருக்குது. இது ஒத்துக்கிற முடியாத ஒரு இம்பாலன்ஸ் ஒன்று, அதனால் இதை ஒத்துக்கிற முடியாது. சரி, அடுத்ததாக திருச்சி அரங்கிலிருந்து சீனிவாசன், உங்கள் வாதம் என்ன? சார், நம்ம இப்போ எதுக்கு ஹிந்தியை எதிர்க்கிறோன்றது தெரிஞ்சு நம்ம எதிர்த்துட்டு இருக்கோமா? ஃபர்ஸ்ட் நம்ம 1936 வந்து எதுக்கு ஹிந்தி எதிர்த்தோம்னா கேஸ்ட் பிரச்சனையால் நம்ம எடுத்தோம். அதாவது பிசி ஓசி அவங்களுக்கெல்லாம் வந்து தமிழ் மொழி மட்டும்தான் தெரியும், அவங்களாம் ஹிந்தி தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிராமின்ஸ்லாம் சான்ஸ்கிரிட் படிச்சிருப்பாங்க, சான்ஸ்கிரிட் படித்ததுன்னா அவங்களாம் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ அப்போ வந்து 1936 அதுக்கு தான் நம்ம எதிர்த்தோம். அடுத்தது 1964 எதுக்கு எடுத்தோம்னா பெரியார் அண்ணாவும் இதுக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. ஏன் பாடுபட்டாங்கன்னா, இப்போ பாடுபடாமல் இருந்தால் நாம் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஹிந்தியாக தான் இருந்திருக்குமே தவிர வேற எந்த மொழியாக இருந்திருக்காது. இப்போ நம்ம கீழே போகிற அப்டேட் நியூஸும் ஹிந்தியாக இருந்திருக்கும், அப்படி எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்யூம் ஹிந்தியாக தான் இருந்திருக்கும், பேசுகிற மொழி ஹிந்தியாக தான் இருந்திருக்கும். நம்ம தமிழை மறந்துருப்போம், எந்த ஒரு எதிர்ப்பும் வேஸ்ட்டு கிடையாது. இப்போ நம்ம எதிர்த்து எழுந்திட்டு இருக்கோம்னா, அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஹிந்தி மொழியை வந்து கற்றுக்கிற தப்பே இல்லை,
கற்றுக்கலாமா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டு நான் வெளிநாட்டுக்கு வேலை போவேன். அங்கே போய் அங்கே இருக்க மொழியை நான் கற்றுப்பேன். அடுத்து ஆஸ்திரேலியா போனால் அங்கே இருக்க மொழியை கற்றுக்கணும். எல்லா நாடுகளுக்கும் ஹிந்தியும் இங்கிலீஷ் மட்டும் பொறுப்பு கிடையாது. வேற இதை தாண்டி போன நாடுகளுக்குள்ள எவ்வளவோ மொழிகள்லாம் இருக்குது. அங்கே நான் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டாலும் அதனால் ஹிந்தியை துணிக்காமல் அதை படிக்க சொல்லாமே, படிக்க சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அதை தான் என்னோட கருத்து சொல்ல வரேன். எந்த ஒரு மொழியுமே வேஸ்ட்டு கிடையாது. மொழியும் ரொம்ப டிஃபரெண்ட். உங்க கருத்து புரியுது. மதுரை அரங்கிலிருந்து ஜெகநாதன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இல்லை, இப்போ ஆட்சி மொழி பயிற்சி மொழி அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள்லாம் சொல்றாங்க. மொழி என்பது வந்து சமூகத்தினுடைய எல்லா தளங்களையும் இயங்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஆட்சியில் தனியா ஒரு மொழியோ பயிற்சியில் ஒரு தனியா ஒரு மொழியோ அப்படிங்கிறத தாண்டி மக்கள் அந்த மொழியை எந்த அளவுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அந்த மொழியோடு அவர்களுக்கு எந்த அளவிற்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்றத வச்சு தான் மொழிக்கான முக்கியத்துவத்தை நம்ம வந்து இங்கே உருவாக்குறோம். அப்படின்னு இருக்கிற பொழுது மக்களுடைய புழக்கத்திற்கு இந்த மொழியை வந்து எந்த அளவிற்கு வந்து இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், தமிழை எந்த அளவிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பது வந்து ஒரு பெரிய கேள்வி அங்கே வந்து நிற்குது. இன்னைக்கு விவாத சுபமுகூர்த்த பத்திரிகை என்பது திருமண அழைப்புதலாக மாறிவிட்டது என்பது வந்து ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறதா கூட. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையாக இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ பெற்றிருந்த அந்த இடத்தை ஆங்கிலம் இன்னைக்கு இடம் பிடிச்சிருச்சே. இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு அம்மையார், அவரை போய் பார்த்து இந்த பொருள் எப்படி இருக்கு, இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா சூப்பரா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த சூப்பருங்கிற வார்த்தை ஆங்கிலம் படித்தார்கள் படிக்கவில்லை என்பதையெல்லாம் தாண்டி ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய அந்த மொழியில எப்படி போய் இடம் பெற்றுச்சு. அப்போ அந்த ஆங்கிலத்தினுடைய தாக்கம் இவ்வளவு தூரம் பரவி இருக்குன்னு சொன்னா அதுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவர்களுக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாதா? அவர்கள் தமிழை வளர்த்த விதம் என்பது வந்து இங்கே பெரிய கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இந்தியோ அல்லது சமஸ்கிருதமோ வேறு எந்த மொழியோ பெற்றிருந்த அந்த இடத்தை ஆங்கிலம் வந்து பெரும்படியாக செய்தவர்கள் இவர்கள் தானே. சரி, உங்க வாதம் புரியுது, சொல்லுங்க. நிறைய வந்து இந்த விவாதம் எதை காட்டுதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இங்க இருக்க அரசியல் கட்சிகள்கிட்டையும் மொழிக் கொள்கை பத்தி மிகப்பெரிய ஒரு குழப்பம் இருக்குங்கிறத காட்டுது. நீங்க தொடர்ச்சியாக தமிழ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாகவோ இல்லாத நிலைமை தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் படிக்க வெளியில போகணும்னா இந்த மொழி முக்கியம் அந்த மொழி முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே உலகத்தில் பெரிய மொழி வந்து ஆங்கிலம் கிடையாது. முதல் பெரிய மொழி சீன மொழி தான். அதுக்கு அடுத்த மொழி வந்து ஸ்பானிஷ் மொழி தான். மூன்றாவது பெரிய மொழி தான் ஆங்கிலம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிகப்பெரிய அளவு முன்னேறிய நாடுகள் எல்லாம் அவங்க நாட்டில் ஆங்கிலத்தை வச்சுட்டு முன்னேறல. இப்போ ஜெர்மனி ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சுவிட்சர்லாந்து ஆகட்டும், பிரான்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய நாடுகள், வளர்த்த நாடுகள், பொருளாதார வலிமை பெற்ற நாடுகள் எல்லாம் அவங்க தாய்மொழியில் தான் கற்பிக்கிறாங்க. அந்த மொழியை மட்டும்தான் பின்பற்றுறாங்க. அவங்க ஆங்கிலத்தை உள்ளே விடலை. ஆக இங்கே என்ன நடக்குதுனாங்க, எத்தனை மொழி ஒருவர் கற்றுக்கொள்கிறார் என்பது முக்கியமே இல்லை. ஐஎஸ் பேசும்போது சொன்னார், மணியவர்கள் பேச சொன்னாங்க, நீங்கள் முதல்ல குழந்தை எந்த மொழியை கற்றுக்குது அதுதான் முக்கியம். உயர்கல்வியில் நீங்கள் எந்த மொழியில் பாடம் கற்பிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது. ஆரம்ப பள்ளியில் எந்த பாடத்தை சொல்லித்தரீங்க. ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நுழைந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையோ இல்லை 10ஆம் வகுப்பு வரையோ பள்ளி கல்வியை எந்த மொழியில அது பயில்கிறது அப்படின்னா, உலகத்தில் எந்த வளர்ந்த நாடுகளிலும் எந்த ஜனநாயக நாட்டிலும் இல்லாத ஒரு அக்கிரமம் தமிழ்நாட்டில் நடக்குது. இங்கே என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் நுழையிற குழந்தை ஆங்கிலத்தில் படிக்குது. நீங்க வந்து ஜப்பான்ல இருக்கிற குழந்தை ஜப்பானிய மொழி தான் படிக்குது, ஜெர்மன்ல இருக்கிற குழந்தை ஜெர்மன் தான் படிக்குது. ஆனா இங்க மட்டும் இந்த அநியாயம் ஏன் நடந்துச்சு, யாரால நடந்துச்சு? இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகமும் மீண்டும் ஒரு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கு வித்திட்டு விடாதீர்கள்னு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் சொல்றாங்களே, அப்படி ஒரு அபாயம் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு போராட்டம் எழுந்தாலும் முன்பை போல மாணவர்கள் அவ்வளவு ஆதரவு தருவாங்கன்னு உங்க நம்பிக்கை இருக்கா? அப்படி ஒரு அபாயம் நிச்சயமா இருக்கு. ஏன்னா மோடி வந்த நாள்ல இருந்து முதல்ல இந்தியில தான் அறிக்கை கொடுக்கணும்னாரு, இந்தியில தான் அதிகாரிகள் பேசணும்னாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் இந்தியில் முழுக்க விளம்பரம் வந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தமிழ் பத்திரிகையில்? ஆக இந்தி திணிப்புங்கிறது இப்போ ரொம்ப வேகமாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி இதைத்தான் செஞ்சிச்சு. ஆனால் காங்கிரஸ்காரர் நயந்தும் பயந்தும் செய்ததே வருவது மிகவும் திமிராக செய்கின்றார்கள். இந்தியை சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது போராட்டம் வரத்தான் செய்ய போகுது. கண்டிப்பாக நம்ம சந்திக்க போகிறோம். அடுத்து நீங்கள் கேட்டீங்க 65 மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 65ல் நாங்கள் போராட்டம் ஆரம்பித்தப்போ சரியாக 50 நாள் நடந்தது. இந்த இப்போ 50 நாள் நடக்கும்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. ஜனவரி 25ஆம் தேதி ஒரு நாள் இந்தி திணிப்பு எதிர்த்து ஊர்வலம் போகணும்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து 50 நாட்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்து நீங்கள் சொன்ன மாதிரி 500 பேர் கொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய புரட்சியாக மாறியது. அது போன்ற ஒரு போராட்டத்தை விரும்பவே இல்லை யாரும்.
மாணவர்கள் மேல ஒரு சிறு துளி கூட படுவதற்கு தமிழகம் இனி அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். நிறைவாக சில நொடிகள் இருக்குது. மணி, எனக்கு தெரிஞ்சு நான் 65 மாதிரி மறுபடியும் போராட்டம் வருமானா எனக்கு அதுல டவுட் இருக்கு. அதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த கள நிலவரம் மீண்டும் வரலாம், நான் அதே மறுக்கவில்லை. ஆனால் அந்த அபாயம் இருக்கிறதா நீங்களும்? கள நிலவரம் என்பது இப்ப மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மிகவும் பச்சையாக அவர்கள் திணிக்கிறார்கள். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் பேப்பர்ல முழு பக்க விளம்பரம் என்பது நாம் அதை எப்படி பார்க்கணும்னா, இந்த விவாதத்தின் பொருளே எப்படி இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் என்றால், இது வெறும் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் மேலாதிக்கம் சம்பந்தப்பட்டது. எல்லாரும் யூனிஃபார்மா ஒரே மாதிரி யோசிக்கணும், ஒரே மாதிரி உடுத்தணும், ஒரே மாதிரி பேசணும் என்கின்ற அந்த வல்லாதிக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த பிரச்சனையை நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய வெறும் இதனை மொழி சார்ந்த பிரச்சனையாக பார்க்க. அவர்களை ஆதரிக்கக்கூடிய பாமக போன்றவர்கள் அதை இன்னும் அதிகமாக யோசிக்க வேண்டுமா? நிச்சயமாக. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஆனா இதுல நான் ஐயா அவர்களுடன் வேறுபடுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, கள நிலவரம் அதே போல் மீண்டும் சில நாட்களில் சில ஆண்டுகளில் உருவாகலாம். ஆனால் அதை எடுத்து போராடக்கூடிய திமுக போன்ற கட்சிகள் தங்களுடைய நம்பகத்தன்மையை மிகப்பெரிய அளவில் இழந்து விட்டதால் இவர்களால் அதற்கு தலைமை தாங்க முடியுமா என்பதுதான் சிக்கலான கேள்வி. எப்படி இருந்தாலும் இன்று மோடி கவர்மெண்ட் செய்திருக்கக்கூடியது நிச்சயமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதை தமிழ்நாட்டை தாண்டி வேறு சில மாநிலங்களும் வேறு பல மாநிலங்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை மறந்து விடாதீர்கள். வேணும்னா ஒரு 30 நாட்கள்ல எந்த மொழியையும் கத்துக்கலாம், உற்சாகம் இருந்தால் போதும். ஆனால் திணிப்பு என்று வந்தால் அதை எந்த விலை கொடுத்தாவது எதிர்க்கத்தான் செய்வோம். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நாளை மற்றொரு முக்கிய தலைப்பில் மக்கள் மேடையில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.